பேச்சரங்கில் உடைந்து கொண்டிருக்கின்ற உறவுகளை பற்றி நாம் இங்கே விவாதிக்கப் போகிறோம். அப்பா அம்மா 2 பேரும் எஸ்டேட்டில் கூலி வேலை பண்ணுறாங்க சார். அப்பா சூப்பர்வைசராக இருக்கார். ஏதோ ஒரு 4000 அவ்வளோதான் சார். 2 பேத்துக்குமே சேர்த்தே 4000 தான் சார் கிடைக்கும். ஆனால் அந்த நிலைமையிலையும் எங்கள் அப்பா வந்து நான் நல்லா இருக்கணும், தன்னோட பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்டாலும் சரி, அது சரியாக இருந்தால் கண்டிப்பாக அது வாங்கி தருவார் சார். பார்த்தோம்னா எல்லார் வீட்லேயும் மொபைல் இருக்குது சார். எங்கள் வீட்லேயும் மொபைல் இருக்குது. அதுக்கு கேர்ள்ஸ் மோஸ்ட்லி வீட்டில் இருந்தால் நிறைய ராங் கால்ஸ் வரும். எங்கள் வீட்டுக்கும் எனக்கும் ராங் கால்ஸ் வந்துச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸை நம்பி நான் வந்து நம்பர் கொடுத்தேன். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க சார். நான் வீட்டில் இருக்கும் போது எனக்கு கால் வரும். வந்து நான் அட்டன் பண்ணி பேசினா உடனே இவாஞ்சலின் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க சார். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறேன், இல்லாட்டி உங்கள் லவ்வர் பேசுகிறேன் அப்படின்லாம் பேசுவாங்க சார். அப்போ எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க சார், எதுக்கு பிள்ளைக்கிட்ட மொபைல் கொடுக்குறீங்க, அதனால தான் ராங் கால்ஸ் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், நீ ஏன் அதை பற்றி பேசுகிற, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், அவ எப்படி இருப்பாளோ அவ அப்படி நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவே எங்கள் அப்பா திட்டுவார் சார். எங்கள் அண்ணா வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கான் சார், ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து ஊட்டியில் இருக்கேன். அப்போது ஒரு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன், ஊட்டியில் இருக்கிறவங்க ராங் இன்ஃபர்மேஷன் எங்கள் அண்ணாவுக்கு கொடுத்துருக்காங்க. உன் தங்கச்சி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா, இவன் கூட சுற்றுறா, அவன் கூட சுற்றுறா, அப்படி இப்படின்னு சொல்லி ராங் ஆகும். பார்த்தா தான் நம்பணும். இவன் அங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து கால் பண்ணுறான் எங்கள் அம்மாவுக்கு, என்ன பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கீங்க, அவள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கா, இங்கே சுற்றுறா அங்கே சுற்றுறா, இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படி இப்படின்னு. அப்போது எங்கள் அம்மா வந்து அவங்கிட்ட அப்படியா அப்படி இப்படிலாம் கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க சார். அப்புறம் எங்கள் அப்பா வந்தார். வந்துட்டு நான் அழுதுட்டுருக்கிறத பார்த்து ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டார். நான் இருந்துட்டு நான் ஒன்றுமே பேசுகிறேன். எனக்கு அப்பா கேட்கவும் எனக்கு அழுக தான் சார் வந்துச்சு. நான் அழுதேன். உடனே எங்கள் அக்கா சொன்னா இப்படிலாம் நடந்துச்சுப்பா. அப்போ எங்கள் அப்பா கேட்டார், இவளை பற்றி சொல்கிறதுக்கு அவன் யாரு, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும், இவன் இங்கே இருக்கா அவன் அங்கே இருக்கிறான், இவன் இங்கே இப்படி இருந்தான்னு அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எங்கள் அம்மாவை பிடிச்சி சத்தம் போட்டார் சார். பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆனால் என்னோட மனசு எங்கள் அப்பாவுக்கு தான் சார் தெரியும். உண்மையாலுமே அது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பாவை பற்றி எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல சார். எனக்கு 10th வந்து ரிசல்ட் அன்னைக்கு சார் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க எங்கள் அப்பா. என் பொண்ணு நல்ல மார்க் வாங்குவா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை வச்சாரு. ஆனால் நான் அந்த நம்பிக்கையை வந்து நான் ஒழுங்காக காப்பாற்றலை. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த 10th இந்த மாதிரி சம்பவம் வந்தனால தான் சார் ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு எனக்கு. ஏன்னா 402 சார் 10th மார்க்கு. சரி, நான் அப்பா முகத்தை பார்க்கவே கூடாது அப்படின்னு தான் சார் இருந்தேன். எங்கள் அப்பா வந்து ஒரு கேக் பாக்ஸோடு வராரு சார். காட்டுக்கு போயிருக்காரு, ஒரு கேக் பாக்ஸோடு வராரு. என்னை வந்து கூப்பிட்டாரு. நான் பக்கத்து வீட்டில் இருந்தேன் சார். என்னை வந்து கூப்பிட்டாரு. நான் போகவே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு, நான் அந்த நம்பிக்கையை கெடுத்துட்டேனே அப்படின்னு எனக்கு ஒரு குற்ற உணர்வு சார். அதனால் நான் போகவே இல்லை. எங்கள் அப்பா கூப்பிட்டாரு, அத்தனை டைம் கூப்பிட்டாரு, நான் போகவே இல்லை சார். அக்காட்ட சொல்லிட்டு இருக்காரு சார், என் மேலே உண்மையான அன்பு அவளுக்கு இருந்துச்சுன்னா வர சொல்லு அப்படின்னு. உடனே நான் போனேன் சார். அப்பா மேலே அவ்வளோ அன்பு. ஸோ நான் போனேன், அந்த வார்த்தைக்காகவாது போனேன் சார். போய் எங்கள் அப்பா என்னை அப்படியே கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணார் சார். எனக்கு வந்து ஒரு பவர் வந்த மாதிரி இருந்துச்சு சார். இவாஞ்சலின் 10வது வகுப்பில் ஒரு இலக்கை எட்ட முடியவில்லை என்றால் அவளுக்கு வந்த ராங் கால் தான் காரணம் என்று அவள் இங்கே பதிவு செய்திருக்கிறாள். இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் இன்றைக்கு இளைய தலைமுறை பாழ்பட்டு போவதற்கு இந்த அலைபேசி ஒரு வகையில் காரணமாக இருக்கிறது. இவாஞ்சலினுக்கு மட்டுமல்ல, எனக்கு கூட ராங் கால் வரத்தான் செய்கிறது. ஆனால் இதையும் தாண்டி நாம் பல கட்டங்களை தாண்ட வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். ஆகவே எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, அதனால 402 மார்க்குக்கு மேலே எனக்கு வாங்க முடியல, எனக்கு அப்பா தான் உலகம், நானாக சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு வேலைக்கு போய் அப்பாவுக்கு சொந்த வீடு கட்டி அப்பாவுக்கு கூடயே நான் காலம்பூரா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவாஞ்சலின் சொல்லுகிறாள் என்றால், இவளை போல் ஒரு மகள் எனக்கு அடுத்த பிறவியிலாவது கிடைக்க வேண்டும். இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். அப்பா முதல்ல நல்லா இருந்தாங்க, ப்ரிகாலுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. சில சூழ்நிலைகளால் வேலையை விட்டுட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா பாத்தீனியா அலர்ஜி மாதிரி வந்தது. உடம்பு ஃபுல்லாக கொப்பளங்கள்.
நம்மளால ஒரு இடத்துல ஒரு கொப்பளம் வந்தாலே தாங்க முடியல. ஆனா எங்க அப்பாக்கு உடம்பு ஃபுல்லா கொப்பளங்கள். அப்படியும் இருக்காரு. அந்த அப்பாவையும் வச்சுட்டு எங்களையும் இந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மா தான். ஒரு தடவை எங்க அம்மா எங்க அப்பா கூட சண்டை போட்டு போனப்ப எல்லாரும் சொன்னாங்க, என்னையும் என் தம்பியும் கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுரு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா எங்க அம்மா அப்ப சொன்னாங்க, என் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு நான் வளர்த்திக்குவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு 35 ரூபா சம்பளத்துக்கு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போனாங்க. அந்த சம்பளத்துல வேலைக்கு போய் இன்னைக்கு எங்க அம்மா என்னை இந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்காங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிட்டு இருக்கேன் சார். எங்க அம்மா காலையில 8 மணிக்கு வேலைக்கு போவாங்க. அதுவும் சாதாரணமான வேலை இல்ல, ஒரு ஆணுக்கு நிகரான வேலை. அதாவது சிஎன்சி மெஷின் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல சார், அந்த சிஎன்சி மெஷின்ல வேலை செய்யணும். ஒரு மிஷின்ல சார் 3 மிஷின் இருக்கும். அவங்க நின்னுக்கிட்டே வேலை செய்யணும் சார். நின்னுக்கிட்டே வேலை செய்யறங்காட்டிக்கு கால்ல கெண்ட பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நடு ராத்திரியில எந்திரிச்சு கத்துவாங்க. அப்ப கூட தூங்கிட்டு இருக்க நான் எந்திரிச்சிட கூடாதேன்னு சொல்லி அமைதியா இது பண்ணுவாங்க. இப்படி ஒரு அம்மா வயித்துல பிறக்கிறதுக்கு நான் எவ்வளோ பெருமைப்பட்டிருக்கணும். உறவுகள்ங்கிறது வந்து ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தோட ஆணிவேரா இருக்கிறவர் எங்க தாத்தா தான். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனேன்னா நான் இறந்து போயிடுவேன். உறவுகள்ங்கிறது வந்து ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தோட ஆணிவேரா இருக்கிறவர் எங்க தாத்தா தான். தாத்தான்னா அப்பாவோட அப்பா. 90 வயசு ஆச்சு. இனியும் வந்து நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பம். விவசாய குடும்பத்தில் என்ன உழைக்கிறாங்களோ அதை வந்து கொண்டு வந்து தாத்தா கிட்ட கொடுப்பாங்க. எங்கள் தாத்தா வந்து வீட்டை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே வந்த சந்தர்ப்பங்கள் வந்து ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது எல்லாரையும் வந்து அனுசரித்து வர்ற அமௌண்ட்டை ஈக்குவலாக ஷேர் பண்ணி எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க. இப்போ சாட்டர்டே சண்டேஸ் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த சாட்டர்டே சண்டேஸ் வந்து எங்கள் தாத்தா கூட தான் நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பார். சப்போஸ் ஒரு வீக் நாங்கள் போகலை அப்படின்னா அடுத்த வீக் போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவார், அழுவார், உட்காந்து அழுவார். கூட்டு குடும்பங்கிறதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எங்கள் ஃபேமிலி இருக்குங்கிறத நான் சொல்லுவேன். ஒரு தடவை வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டும்போது கொஞ்சம் பணம் பத்தலை. அதுக்காக கொண்டு போய் ஒரு நகையை அடமானம் வச்சு ஒரு 15,000 தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த நகை வந்து என் பையன் கடன் வாங்கிட்டானே அப்படிங்கிற ஒரு இதில் அவருக்கு ஹை பிபி ப்ரெஷர் அதிகமாகி 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் அப்புறம் எலக்ட்ரிக் ஷாக் வச்சாதான் சரியாகும்னு சொல்லி அந்த நரம்புகளுக்கு இழுத்திருக்கிற நரம்புகளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அதுக்கு நாங்கள் 15-20,000 செலவு பண்ணி தான் எங்கள் தாத்தாவை மீட்டு கொண்டு வந்தோம். நான் ஒரு தாய். என் மகள் சொன்ன முதல் வார்த்தை அப்பா. இந்த உறவை பற்றி தான் பேசலான்ட்டு இருக்கிறேன் சார். இன்னைக்கு எல்லாரும் உறவுகளை பற்றி பேச வந்துக்கிறாங்க. உறவுகள் எல்லாமே புனிதமானது. ஒவ்வொரு உறவுக்கும் நிகரான ஒரு உறவே கிடையாது இந்த சமூகத்தில். அப்பான்னா அப்பா தாங்க, அம்மானா அம்மா தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என் குழந்தைக்கு அப்பா இல்லாமல் இருக்கலாம், கணவர் இல்லை. ஏன் இழந்த உறவை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற உறவுகளை விட இழந்த உறவுகளைத்தான் பேச வேண்டும். ஆஹா. தெருவில் வந்து எல்லா குழந்தைகளும் விளையாண்டுருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் மகளும் அதோட விளையாண்டுட்ருப்பான். அப்போ யாராவது ஒரு குழந்தையோட அப்பா வந்ததுன்னா தெருவில் உடனே எங்கள் அப்பா வந்துருச்சு அப்படின்ட்டு ஓடுவாங்க. என் மகளுடைய அந்த வேதனையும் வலியும் எனக்கு எவ்வளோ வலி இருக்கும் அப்படிங்கிறது என்னால் உணர முடியும். ஆனால் என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி. அவங்க மாமா வரும், எங்கள் அண்ணா தம்பி யாராவது வண்டியில் வந்தாங்கன்னா எங்கள் மாமா வந்துருச்சு அப்படின்ட்டு ஓடுவாப்புல. சொல்ல நினைக்கிறது அவங்களுக்கு சொல்ல முடியல. உங்களுக்கு கணவர் இல்லை. இவளுக்கு ஒரு நோயை கொடுத்துட்டு இறந்துட்டார். அவளுடைய கணவனுக்கு வந்த காலத்தில் அதற்குரிய மருந்து வரல. இப்போ கூட்டு மருந்து சிகிச்சை வந்து ஒரு காலையில் ஒரு மாத்திரை, இரவு ஒரு மாத்திரை போட்டால் போதும். டயபெட்டிஸை விட நல்ல நோய் HIV பாசிட்டிவ். சர்க்கரை நோய் வந்தால் கண் போயிடும். சர்க்கரை நோய் வந்தால் சிறுநீரகம் போயிடும். சர்க்கரை நோய் வந்தால் காலில் புண்ணு வந்தால் காலை எடுக்க வேண்டியது வரும். ஆனால் சர்க்கரை நோய் பாதித்தவனை இந்த சமூகம் அவமதிப்பதில்லை.
ஆனால் HIV பாசிட்டிவ் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை இந்த சமூகம் திட்டமிட்டு அவமதிக்கிறது. அது ஒன்றும் தொற்று நோய் கிடையாது. ஆனால் அவர்கள் சமுதாயத்தில் 6வது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்டார்கள். அவ்வளவு அவமதிப்புகளையும் வலிகளையும் தாங்கி கொண்டு மீனாட்சி அந்த குழந்தைக்காக இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாடு கழகத்தில் அவள் பணியாற்றுகிறாள். மாத ஊதியத்தில் பணியாற்றி தன்னுடைய குடும்பத்தை தற்காத்துக் கொள்கிறாள். அந்த நோய் அவளுக்கும் இருக்கிறது. இந்த தீமைக்கு நீங்கள் யாரும் ஆளாகிவிடக்கூடாது என்று சொல்லுவதற்கு தான் அவன் நினைக்கிறா. அவளுக்கு வார்த்தைகள் வரவில்லை. இனிமேல் இப்படிப்பட்ட மீனாட்சிகள் இந்த மண்ணில் உதயமாக கூடாது என்று இந்த பேச்சரங்கம் எதிர்பார்க்கிறது. நானும் என் கணவர் எப்படி கல்யாணம் பண்ணனா, அவரும் என்னை பார்க்கல, நானும் அவரை பார்க்கல. தாலி கட்டும்போது தான் பார்த்தாங்க. அப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சது. எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு நானும் இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி அவரும் இல்லை. ஒரு மணவாளுக்கு வந்து பிடிக்காம தான் ஆரம்பித்த வாழ்க்கை எங்களுக்கு பிடிக்காம இருந்தது. ஆனால் ஆரம்பித்த வாழ்க்கை அடுத்தடுத்து பிடிக்க ஆரம்பித்து எங்களுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு, 2 குழந்தைங்க. 12 வருஷம் எங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. அப்போது எங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு விதி விளையாண்டுச்சு. எங்கள் கணவருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அவருக்கு HIV பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ அந்த தருணத்தில் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு குடும்பத்தில், சாதாரண குடும்பம் தான், ஆனால் நல்ல கௌரவமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த எனக்கு அதை ஏற்றுக்கிற பக்குவம் எனது பெற்றோர்களுக்கு இல்லை. அவங்க பெற்றோர்களுக்கு இல்லை, யாருக்குமே ஏற்றுக்கிறேன், எனக்கே ஏற்றுக்க முடியல. இது ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் தான் சமூகத்தில் இன்றைக்கும் இருக்குது. தப்பான பழக்கத்தில் தான் இந்த நோய் வந்திருக்கு அப்படின்ற ஒரு இதில் கல்யாணம் ஆகி நான் 12 வருஷம் வாழ்ந்திருக்கேன். அந்த வாழ்க்கையோட அன்பு எனக்கு தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நோயை காரணம் காட்டி என் கணவரை நான் பிரியலாமா? பிரியக்கூடாது. ஆனால் பிரித்து வைக்க எனது பெற்றோர்கள் முயன்றாங்க. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனேன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை என்னால் இன்னுமே நான் மறக்க முடியலை. இன்னொன்று, அன்றைக்கி நான் விட்டுருந்தேன்னா அவர் இறந்து தான் போயிருந்திருப்பார். நான் அவரை விடலை. மருத்துவத்தால் அவர் உயிர் வாழலை. என்னோட அன்பாலையும் ஆதரவாலையும் அவரை இன்ன வரைக்கும் 2007 கண்டுபிடிச்சாலும் இன்ன வரைக்கும் அந்த நோயினால் எங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வரல. எங்கள் வாழ்க்கை எப்படி ஆரம்பித்ததோ, எப்படி நடந்துட்டு இருந்ததோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாங்கள் சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எந்த விலை கொடுத்தாவது உறவுகளை போற்றுங்கள். உறவுகளை கொண்டாடுவதும் போற்றுவதும், உறவுகளை தாலாட்டுவதும், அவர்களை தக்க வைப்பதும் வாழ்வில் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை. இந்த ஒரு சொல் கேளீர் என்கிற இந்த மந்திர சொல் பல பேருடைய மனங்களை இங்கே உழவு செய்திருக்கின்றது. எந்த சூழலையும் தந்தையை உதாசீனம் செய்யாதீர்கள். பெற்ற தாயை உதறி எறிந்து விடாதீர்கள். அண்ணன் தம்பி உறவுகளை பேணுங்கள். எந்த காலகட்டத்திலையும் அதை இழந்துடாதீங்க. இந்த உறவுகளில் எதெல்லாம் முக்கியமோ அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். கணவன் மனைவி உறவில் சிக்கல் இருக்கும். நான் எல்லாம் தேசாந்திரியாகவே திரிகிறேன். என்ன ஒரு மனைவி எப்படி ஏற்றுக்கிடுவா சொல்லுங்க? ஆனால் இருக்கிற நேரத்தில் நான் என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து நான் என்றைக்கும் பின்வாங்கியதில்லை. நான் எந்த தவறும் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்வதே என் குடும்பத்திற்கு நான் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்கிற உந்துதல் தான் என்னை இன்னும் இயக்கி கொண்டிருக்கின்றன. காட்டுமிராண்டிகள் காலம் என்று சொல்லக்கூடிய கற்காலத்திலிருந்து கணினி மூலமாக காசினியை ஆட்டி படைக்கிற இந்த பொற்காலம் வரைக்கும் இந்த உலகத்தினுடைய வளர்ச்சியில என்னை பொறுத்தவரையில் உன்னதமானது குடும்பம் தான். கோடிக்கணக்கான மக்களை அனாதையாகாமல் இந்த மண்ணில் இன்றைக்கும் தற்காத்து வைத்துக் கொண்டிருப்பது குடும்பத்தின் மகிமை என்பதை மறந்து விடாதீர்கள். இல்லைன்னா பல பேர் அனாதையாயிருப்பான். இந்த நாட்டில் உறவுகளையும் இந்த ஊரையும் இந்த சமூகத்துக்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். ஆகவே உறவுகளை இன்றைக்கு யாரும் காப்பாற்றுவதும் இல்லை, உறவுகளை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. எல்லாவற்றையும் திறந்துட்டான் பட்டினத்தார். அவன் அன்னைக்கு வணிக சக்கரவர்த்தி, கடல்ல கப்பல் விட்டவன், வடமலை பிறந்த மணியும் பொன்னும், குடமுறை பிறந்த ஆரமும் துயிலும், ஈழத்து உணவும் காளகத்து ஆக்கமும், காவிரி கரையில் குவித்து வைத்து வானமளாவிய
மாளிகையில் வாழ்ந்தவன் பெரிய பட்டினத்தார். அவனுக்கு குடும்பத்தில் என்னமோ சிக்கல் ஏற்பட்டு காதற்ற ஊசியம் வாராதுகான் கடைவெளிக்குன்னு திறந்துட்டான், வாழ்க்கையை திறந்துட்டான். இனி இந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி ஒரு வயல் வரப்பில் போய் தலை வச்சு படுத்திருக்கான். 2 பெண்கள் இடையில் குடம் கொண்டு நடையில் நடம் நெல்கி தண்ணி எடுக்க போறா. இவரை பார்த்தோன்னா அவர் 2 பேரில் ஒருத்தி சொன்னான், திறந்துட்டான். என்னத்தை திறந்தான்? தலையணை வச்சு படுக்கணுங்கிற எண்ணத்தை திறந்துருக்கானா, இவன் துறவியா அப்படின்னு ஒருத்தி சொல்லிட்டு போயிட்டான். இது அவருக்கு கேட்டு அவருக்கு மனசு கொஞ்சம் கனத்து போச்சு. திருப்பி வருமா கட்டாந்தரையில் படுத்து கிடக்காரு. அந்த பெண்கள் தண்ணி எடுத்துட்டு வர்றா. அப்போ இன்னொருத்தி சொன்னா, என்னத்தை திறந்துட்டான், இப்போ கட்டாந்தரையில் படுத்து கிடக்கான். அப்போ நம்ம சொன்னதை கேட்டுட்டு தானே கிடந்திருக்கான், இன்னும் பொம்பளை பேசியதை கேட்டுட்டு தானே கிடக்கான், இப்போ என்னத்தை திறந்துட்டான்னு அவன் சொன்னான். அந்த அவர் சொன்னார், இனிமேல் தேகம் இழைத்தாலும் இந்த இடத்தை விட்டு எழுந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி, தேகம் இழைத்தாலும் செத்தாலும் இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டேன்னு ஒரு சன்னியாசி இந்த உலகத்தில் வாழ்ந்தான். அவங்க அம்மா செத்துட்டா. எல்லாம் துறந்தவன் அம்மா செத்த பிறகு ஓடோடி வர்றான். அம்மாவுக்கு ஈமக்கடன் செய்து அவன் பாடிய பாட்டு உலக இலக்கியத்தில் உன்னதமான பாட்டு. ஆத்தாள் தனக்கு அரிசியோ நானிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் அழுது புலம்பிட்டான். எல்லாம் துறந்தவனுக்கு கூட எதை துறக்க முடியவில்லை என்றால் பெற்ற தாயை துறக்க முடியவில்லை, துறக்கக்கூடாது. ஒரு பெண், அவளுக்கு நிறைய சமூக பொறுப்பு இருக்கிறது. ஜிஜி பாய்னு ஒருத்தி இருந்தா, சிவாஜிக்கு அம்மா, மராட்டி வீரன் சிவாஜிக்கு அம்மா. ஒரு நாள் மகனை கூப்பிட்டா, சதுரங்க ஆட வாடான்னு கூப்பிட்டா. அவன் சொன்னான், அம்மா ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னா. சத்திரியனுக்கு ஏதோ டயர்டு, வாடான்னு கூப்பிட்டா. வந்தான் விளையாடும் பொழுது ஒரு ஒப்பந்தம், நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும், நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ சொல்கிறத நான் கேட்பேன். ஒப்பந்தத்தின் பேரில் தாயும் மகனும் விளையாடுவார்கள். விளையாடினார்கள். விளையாட்டு முடிந்தது. அம்மா ஜெயிச்சிட்டா, மகன் தோத்துட்டான். அந்த அம்மா சொன்னா, உப்பரிகைக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே பார், என்னது தெரியுதுன்னா சிம்மகாட் கோட்டை. யார் கொடி பறக்கிறது அப்படின்னு கேட்டான். எதிரியின் கொடி. நாளைக்கு பகலில் இதே 12 மணிக்கு அந்த கோட்டையில் உன்னுடைய கொடி பறக்க வேண்டும்னு சொன்னான். என்னால் முடியுமா அம்மான்னு கேட்டான். என் வயிற்றில் பிறந்த உன்னால் முடியாதது உலகத்தில் யாரால் முடியும்னு கேட்டான். அடுத்த நாள் பகல் 12 மணிக்கு சிம்மகாட்டு கோட்டையில் சிவாஜியின் கொடி பறந்தது. ஆகவே கொடி பறக்க வேண்டுமென்றாலும், நம் கோல் உயர வேண்டுமென்றாலும் குடும்பம் என்கிற அமைப்பு சரியாக இருக்க வேண்டும். லட்சுமணனுக்கு ஒரு மனைவி இருந்தா, அவளுக்கு பேர் ஊர்மிளா. ராமன் காட்டுக்கு போன பிறகு லட்சுமணன் சர்வீஸ் பண்ண போனான். ஊர்மிளையை கூட்டிகிட்டு போகலை. ஏன் ஊர்மிளையை கூட்டிகிட்டு போகலை? இது எனக்கு இப்படி தெரியும். வாரியார்கிட்ட போய் கேட்டாங்களாம், ஏன் ஊர்மிளையை கூட்டிகிட்டு போகலை? சீதை போனால் இவன் ஏன் லட்சுமணன் ஊர்மிளையை கூட்டிகிட்டு போகலைன்னு. வாரியார் சொன்னார், அவர் மானசரோவர் போனாராம் கைலாச யாத்திரைக்கு. கைலாச யாத்திரைக்கு போகும் பொழுது அவருக்கு உதவியாளராக இருக்கிற ஒருவர் டிக்கெட்டு போட போகும் பொழுது, பக்கத்து வீட்டில் இருக்கிற தணிகாசலம், நானும் சாமிக்கு கூட போயிட்டு வரேன், ஒத்தாசையாக இருப்பேன், என்னையும் கூட்டிகிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னால, சரி வர்றான்னா வரட்டும், அவனுக்கு சேர்த்து ஒரு டிக்கெட்டை போடு அப்படின்னு சொன்னாராம். பிறகு அந்த தணிகாசலமே வாரியார்கிட்ட வந்து சொன்னானா, என் பொண்டாட்டியும் வர்றா, கௌசல்யாவும் வாரேன்னு சொல்கிறா, அவளுக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட்டு போட முடியுமான்னு கேட்டால, வர்றேன்னா போவோம், கூட்டிகிட்டு போவோம், ஒத்தையாசா இருப்பான்னு சொல்கிறதில்ல, போனால் அவளுக்கும் டிக்கெட்டு போட்டாச்சு. இவன் எதுக்கு சொல்லிட்டு வந்தான்? மானசரோவர் போடுறது வரைக்கும் வாரியார் சுவாமிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு இவன் வாரேன்னு சொன்னான். இவன் பொண்டாட்டி கௌசல்யாவும் வந்தா. ட்ரெயின் புறப்பட்டு போச்சு. அரக்கோணம் ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் நிற்குது. இவன் வண்டியிலேருந்து இறங்கிட்டான். தணிகாசலம் இறங்கி வாரியார்கிட்ட ஒன்றும் கேட்கல, கௌசல்யாட்ட போய் கேட்டான், காப்பி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டான். கௌசல்யா காப்பி வேணும்னா காப்பி வாங்கி கொடுத்துட்டான். ட்ரெயின் புறப்பட்டுடுச்சு. காட்பாடி வந்தது. தயிர் சாதம் வேணுமா லெமன் சாதம் வேணுமான்னு கேட்டான் கௌசல்யாட்ட. தயிர் சாதம்னு சொன்னான். தயிர் சாதம் வாங்கி கொடுத்தான். ட்ரெயின் புறப்பட்டு போச்சு. ஜோலார்பேட்டை ட்ரெயின் வந்துச்சு. அங்கே வந்து கேட்டான், இளநி வேணுமா ஃபேண்டா வேணுமான்னு கேட்டான். இளநி வேணும்னா இளநி வாங்கி கொடுத்தான். குடிச்சாச்சு, ரூபா கொடுத்தாச்சு. ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு. ட்ரெயின் மானசரோவர் போகிறது வரைக்கும் கௌசல்யாவுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டானே தவிர
வாரியாருக்கு என்ன வேணும்னு அவன் கடைசி வரைக்கும் கேட்கல. இது குறையா நிறையா? சர்வீஸ் பண்ணுறதுக்கு மனைவி இடையூறாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த குடும்பம் என்கிற நிறுவனம் மட்டும் இந்த சமூகத்தில் வாய்க்காவிட்டால் பல பேர் காணாமல் போயிருப்போம், பல பேர் அனாதையாகி போயிருப்போம். குடும்பம் என்கிற அமைப்பு சரியாக இருக்க வேண்டும். தாத்தா, பெரியம்மா, பெரியப்பா, அம்மா, சித்தி, மாமன், அத்தை, கணவன், மனைவி என்கிற எல்லா உறவுகளுக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒவ்வொரு கடமை இருக்கிறது. இன்றைக்கு நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் பூட்டப்பட்டு எல்லா பண்புகளையும் இழந்து பாழாகி கொண்டிருக்கிற காலத்தில் உறவுகளையும் உதறி தள்ளக்கூடிய ஒரு உதாசீன மனோபாவம் நம்மிடத்திலே துருத்தி கொண்டிருக்குமானால், துருத்தி கொண்டிருக்கிற அந்த மனோபாவத்தை இன்றைக்கே தூக்கி எறிந்துவிட்டு உறவுகளை கொண்டாடுவோம் வாருங்கள். இறைவனை கூட அம்மன்னி அப்பன்னி ஒப்புடைய மாமனும் மாமியும் நீ என்று இறைவனை கூட உறவு சொல்லி அழைக்கிற இந்த நாட்டில் உறவுகளை உதறியிருக்கிற சமூகம் இன்றைக்கு வளர்ந்து வருகிற காலகட்டத்தில் ஒரு சொல் கேளீர், ஒரு சொல் கேளீர், ஒரு சொல் கேளீர், எந்த விலை கொடுத்தாவது உறவுகளை பேணுங்கள், எந்த விலை கொடுத்தாவது உறவுகளை கொண்டாடுங்கள். ஒரு சொல் கேளீர், எந்த விலை கொடுத்தாவது உறவுகளை போற்றுங்கள். உறவுகளை கொண்டாடுவதும் போற்றுவதும் உறவுகளை தாலாட்டுவதும் அவர்களை தக்க வைப்பதும் வாழ்வில் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை. ஒரு சொல் கேளீர், உறவுகளை கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம்.